வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு 8 to 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் 4 to 5 கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே வரும். இந்த 4 to 5 கொஷின்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, அதன் அடிப்படையில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக நம்ம கொடுக்க போகிறோம். 2012 இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற அந்த தேர்வுகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸாக நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோ வடிவில் கொடுப்போம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 12 டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நம்ம வீடியோ வடிவில் கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு 1300 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது பிரிண்டட் காப்பி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தருவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ வடிவிலையும் கண்டினியூஸாக கொடுப்போம், டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக. ஓகேங்களா? ஓகே, டுடே இந்த வீடியோ பதிவில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின்ஸ் சொல்கிறோம் பாருங்கள். அந்த டாப்பிக்கில் ஒரு 111 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த டாபிக் 2 பகுதிகளாக நம்ம போடுவோம். முதல் பகுதியில் ஒரு 50 கொஷின்ஸும், இரண்டாவது பகுதியில் மிச்சம் இருக்கிற பெண்டிங் இருக்கிற கொஷின்ஸும் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும் போது சேவைத்துறையின் பங்கு தேசிய வருமானத்தில் டேஸ் அதிகரிக்கும். ஓகேங்களா? தேசிய வருமானம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு சாதாரண குடிமக்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைத்து இறுதி பொருட்கள் மற்றும் சேவைகள், ஓகேங்களா, அதோடைய மொத்த பண மதிப்பு தான் என்ன? தேசிய வருமானம். ஓகேங்களா? இந்த தேசிய வருமானம் சேவைத்துறையோட பங்கு அதிகரிக்கும். ஓகேங்களா? சேவைத்துறையோட பங்கு கூடும்போது தேசிய வருமானம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சேவைத்துறை அப்படிங்கிறது என்னென்ன துறை வரும் அப்படின்னா, வங்கி, சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு, இது எல்லாமே சேவைத்துறையின் கீழ் அடங்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றை கவனி. இதில் சரியான கூற்றுகள் எவை எவை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதாவது, உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 8வது இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா? உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 4வது இடத்தை தான் பெற்றிருக்கு. ஓகே, இரண்டாவது கூற்று, உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, மூன்றாவது கூற்று, உகாண்டா G20யில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகே, அடுத்து நான்காவது கூற்று, 2017 கணக்கெடுப்பின்படி உலகத்திலேயே சீனா அதிக இணையதள சேவை பயனர்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகேங்களா? சீனா தான் அதிகமான இணையதள சேவை பயனர்களை கொண்டிருக்கு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 இதுதான் இந்த கூற்றுகளில் சரியானது. ஓகே, தேர்ட் கொஸ்டின். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஓகே, அதற்கு முன்னாடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதி பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த சந்தை மதிப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய இறுதி பொருட்கள், சேவைகள், அதை சார்ந்த மொத்த பண மதிப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிம்பாங்க. அதை குறித்த கூற்றுகளை கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கூற்று 1, அது குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்ல அப்படிங்கிற இந்த கூற்று தவறு.
ஓகேங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவங்க வந்து கணக்கீடு செய்வாங்க. ஓகே. இரண்டாவது கூற்று, அது பொருட்கள் தொடர்பான ஒரு அளவீடே ஆகும், சேவை தொடர்பானது அல்ல அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பொருட்கள் தொடர்பானது மட்டுமல்ல, சேவை தொடர்பானதும் கூட. மூன்றாவது கூற்று, அது பணம் சாராத அளவீடாகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது பணம் சார்ந்த அளவீடு. அப்போ 3 கூற்றுகளுமே தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1, 2, 3 தவறு. அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 4th கொஸ்டின், கலப்பு பொருளாதாரம் டேஸை குறிக்கிறது. ஆப்ஷன் பி, பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுதல். ஓகேங்களா. ஓகே. இந்த கலப்பு பொருளாதாரத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பஸ்ஸு தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இதன் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கவர்மெண்ட்டும் அதை எடுத்து நடத்துது, ப்ரைவேட் பஸ்ஸும் இணைந்து செயல்படுது. ஓகேங்களா. இதைத்தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவதை. ஓகே. 5th கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. அதாவது கூற்று 1, மொத்த நாட்டு உற்பத்தி எப்பொழுதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னென்னா இந்தியாவை எடுத்துக்குங்க. ஓகேங்களா. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்தியா ஒரு நாடு. ஓகேங்களா. அந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய புவியியல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இறுதிப் பொருட்கள் சேவைகளோட மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா. தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய அதாவது சேவைகள், இறுதிப் பொருட்கள் இதை சார்ந்த பண மதிப்பு எப்படி இருக்கும்? மொத்த நாட்டு உற்பத்தியை விடவும் என்னவாக இருக்கும்? அதிகமாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதற்கான கூற்று 1 வந்து சரி. ஓகே. அடுத்து கூற்று 2, மொத்த நாட்டு உற்பத்தியை பெறுவதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் நிகர காரணிகளின் வருமானத்தையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். ஓகேங்களா. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியை பெறுவதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2 கூற்றுகளும் தனித்தனியே உண்மை. மேலும் கூற்று 2 கூற்று 1க்கு சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறது தான். ஓகே. 6th கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று 1, புதிய பொருளாதார கொள்கையின்படி உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். உலகமயமாதல் தான் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதப்படுது. கூற்று 2, காரணம் பாருங்க, உலகமயமாதல் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்புக்கான செலவை அதிகரிக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ சரி, ஆனால் ஆர் சரியல்ல. அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 7th கொஸ்டின், 1949 நாட்டு தேசிய வருமான கணக்கில் ஈடுபட்ட குழுவில் யாரிடம் பெறவில்லை? ஓகேங்களா. அறிக்கை வந்து யாரிடம் பெறவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி அவரிடம். ஓகேங்களா. ஒரு குழு போடுறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு தேசிய வருமான கணக்கு சம்மந்தப்பட்ட குழு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டிசி மகளநோபிஸ், டிஆர் காட்கில், விகேஆர்வி ராவ் எல்லாருமே இருக்கிறாங்க. தாதாபாய் நவ்ரோஜியும் இருக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கிட்ட வந்து அறிக்கை வாங்கலை. மற்ற 3 நபர்களிடமுமே அந்த குழு வந்து அறிக்கை பெற்றுக்கொண்டது. ஓகேங்களா. ஓகே. இதில் வந்து இந்த தாதாபாய் நவ்ரோஜி பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் நிறையா படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அதாவது செல்வத்தின் வடிகால் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, அந்த தியரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். அதாவது இந்த தியரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இந்தியாவோடு இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் செல்வத்தின் வடிகால் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தாதாபாய் நவ்ரோஜிக்கு இன்னொரு பட்டப்பெயரும் இருக்குது. த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்குது. ஓகே. 8th கொஸ்டின், தமிழ்நாட்டின் மொத்த வருவாயில் அதிக பங்கு வகிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சேவைத்துறை தான். ஓகேங்களா. சேவைத்துறை தான் வந்து தமிழ்நாட்டோட மொத்த வருவாயில் அதிக பங்கு வந்து வகிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சேவைத்துறையில் வங்கி, சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு இந்த மாதிரி எண்ணற்ற துறைகள் அதில் வருது.
ஓகே, 9th கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் அதிகமாக நாட்டு உற்பத்திக்கு காரணமாக இருப்பது எது? ஆப்ஷன் சி, சேவைகள் தான். ஓகேங்களா, சேவைகள் தான் நாட்டு உற்பத்திக்கும் அதிகமான காரணமாக இருக்கு. ஓகே, 10th கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் மற்றும் தனியார் மயமாக்குவதற்காக புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? அப்படின்னா ஆப்ஷன் பி, 1991ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அதாவது பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1991ஆம் ஆண்டு. அப்பொழுது பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா PV நரசிம்ம ராவ் அவர்கள் தான் பிரதமராக வந்து இருக்கிறாரு. ஓகே, அப்போ நிதி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான் நிதி அமைச்சராக இருக்கிறார். ஓகேங்களா, அப்போ கொண்டு வந்தது தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை வந்து தாராளமயமாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பார்ப்போம். பொது உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகள் இணைந்து வழங்கும் கூட்டு மாதிரி எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பிபிபி மாடல். அதுதான், அதாவது இந்த பிபிபி மாடல் அப்படின்னா என்னென்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிபிபி மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சாலை போடணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த சாலை வந்து அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் சேர்ந்து போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாலை பணி என்ன ஆகும்? வேகமாக முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேகமாக முடியும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாலையோட தரமும் மிகச்சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு நன்மைகள்லாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கமும் தனியார் துறை நிறுவனங்களும் இணைந்து வழங்கக்கூடிய கூட்டு மாதிரி முறைகளை நம்ம பின்பற்றியிருக்கோம். ஓகே, 12th கொஸ்டின், தொழிற்சாலைகளின் அமைப்பு கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஜூண்டி ரோல் அவங்க தான். ஓகே, 13th கொஸ்டின், இந்திய நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு 2011ஆம் ஆண்டில் மற்ற நாட்டை விட ஏன் உயர்வானதாக இருந்தது? ஓகேங்களா, எந்த நாட்டை விட உயர்வானதாக இருந்தது இந்திய நாட்டோட மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னா ஆப்ஷன் சி, வங்கதேசம். ஓகேங்களா, வங்கதேசத்தை விடவும் இந்திய நாட்டோட மனித வளர்ச்சி குறியீடு வந்து அதிகமாகத்தான் இருந்துச்சு. மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஆயுட்காலம், கல்வி, ஓகேங்களா, கல்வி, தனிநபர் வருமானம், ஓகேங்களா, இதை சார்ந்து அதன் அடிப்படையில் வளர்ச்சியை கணக்கிடுவது தான் என்ன மனித வளர்ச்சி குறியீடு. அதன் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு இந்தியா வங்கதேசத்தை விடவும் உயர்வாக இருந்திருக்கு. ஓகே, 14th கொஸ்டின், ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியன எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. அதுதான். ஓகே, 15th கொஸ்டின், தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல், உலகமயமாக்குதல் முறை வளர்ச்சி டேஸ் ஆண்டில் அப்போதைய நிதி அமைச்சர் டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, நம்ம மேலேயே பார்த்தோம். அதாவது 1991 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல், உலகமயமாக்குதல், ஓகேங்களா, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், ஓகேங்களா, இந்த முறை வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய 1991ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்பொழுது பிரதமர் யார் அப்படின்னா PV நரசிம்ம ராவ் அவர்கள் தான். ஓகே, 16th கொஸ்டின், மக்கள் தொகை ஈவுத்தொகை எதை குறிக்கிறது அப்படிங்கிறது. மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படின்னா ஆப்ஷன் பி, தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு, அதைத்தான் வந்து குறிக்குது. அதாவது ஒரு நாட்டினோட மக்கள் தொகையில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் என்ன அப்படின்னா மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படிங்கிறது. ஓகேங்களா, வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்? கட்டாயம் உயரும். அதுதான். ஓகே, 17th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி, வருமானம் மற்றும் செல்வ பகிர்வில் சமநிலை இன்மை. ஓகேங்களா, செல்வ பகிர்வில் சமநிலை இன்மை. ஓகேங்களா, அதாவது இந்தியாவில் வந்து செல்வம் வந்து ஒரு சிலர்கிட்ட அதிகமாக இருக்கும்,
ஒரு சிலர்கிட்ட இல்லாமலே இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து சமநிலை வந்து இன்மை காணப்படுகிறது. ஓகே, அடுத்து 18 கொஸ்டின். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள். ஓகேங்களா, அதாவது பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சாரா காரணிகளும் இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்து 19 கொஸ்டின். பொருளியல் விதியை எளிய துல்லிய புவியீர்ப்பு விசை விதிகளோடு ஒப்பிடுவதை விட கடல் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மார்ஷல் அவர்கள் தான். ஓகேங்களா, மார்ஷல் அவர்கள் தான் சொல்கிறாரு. ஓகே, 20 கொஸ்டின். பின்வரும் ஜோடிகளை கவனிக்க. இதில் வந்து சரியானது எது அப்படிங்கிறது. இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் சரிசம விதி. ஓகேங்களா, அதுதான் வந்து சரியானது. இந்த ஆடம் ஸ்மித் சரிசம விதி அப்படிங்கிறது எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னா 1931 ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. ஓகே, அடுத்து வந்து 21 கொஸ்டின். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1776. ஓகேங்களா, ஓகே. இந்த ஆடம் ஸ்மித்தோட நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா நவீன பொருளியலின் அடிப்படையாக கருதப்படுகிறது. நவீன பொருளியலோட அடிப்படையாக கருதப்படக்கூடிய புத்தகம் ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது 1776ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஓகே, 22 கொஸ்டின். பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே அப்படின்னு கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சர் ஜான் கிக்ஸ் அவர்கள் தான். ஓகே, 23 கொஸ்டின். இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வர்கீஸ் குரியன் அவர்கள் தான். இந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா பால் உற்பத்தியில் இந்தியா வந்து தன்னிறைவு அடைவதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வெண்மை புரட்சி. ஓகேங்களா, அந்த வெண்மை புரட்சிக்காக பெரும் பங்களிப்பு செய்தவர் டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள். ஓகே, இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா, இவர் எந்த மாதிரியான புரட்சிகள் செய்தார் அப்படின்னா அதிக மகசூல் தரக்கூடிய கோதுமை நெல் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரிசி வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஓகே, 24 கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் எந்த வகையான வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்று கண்டுபிடி. ஓகேங்களா, ஓகே, அதாவது கூற்று 1 உபரி வரவு செலவு திட்டம் எனப்படும். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்றும் அழைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்டமே ஒரு நாட்டின் பொருளாதாரம் சமநிலையை அடைய பயனுள்ளதாக இருக்கும் என்று நவீன பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். அரசின் வருவாயும் செலவும் சமநிலை இன்மை. ஓகேங்களா, சமமின்மை அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி சமனற்ற வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த சமனற்ற வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வரவுக்கும் செலவுக்கும் இடையே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு வரவு வந்து ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா செலவு வந்து ஒரு 100 ரூபா ஆகுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக மாறும். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சமனற்ற வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, 25 கொஸ்டின். பின்வரும் இணையில் ஒருவர் பொருளாதாரத்தின் தந்தை, மற்றவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை எனப்படுவோர். இது சரியான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித் ஜேஎம் கெய்ன்ஸ் அவங்க தான். ஓகேங்களா, ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது 1776 நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறார். ஓகே, அடுத்து 26 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருளியலில் எல்பிஜி என்று குறிப்பிடவற்றுள் இல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பொதுமைப்படுத்துதல். அதுதான் இந்த எல்பிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லுனா லிபரலைசேஷன் அப்படிம்பாங்க. லிபரலைசேஷன் அப்படின்னா என்னென்னா தாராளமயமாக்குதல். ஓகே, பீனா பிரைவேட்டேஷன். பிரைவேட்டேஷன் அப்படின்னா தனியார் மயமாக்குதல். ஓகே, ஜீனா என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படிம்பாங்க, உலகமயமாக்குதல். ஓகே, இதில் பொருந்தாதது பொதுமைப்படுத்துதல். அதுதான். ஓகே, 27 கொஸ்டின். பின்வரும் நாடுகளில் சம பொருளாதார முறையினை பின்பற்றும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஐரோப்பா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனா. இந்த நாடுகள் தான் சம பொருளாதார முறையை வந்து பின்பற்றுது.
அதாவது இந்த சம பொருளாதார முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தில் உற்பத்தி செய்கிறோம், அதை விநியோகம் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். உற்பத்தி விநியோகம் இது எல்லாமே என்னவா இருக்கும், அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதன் மூலியமாக தனியார் வந்து சொத்துரிமை சேர்ப்பதை வந்து குறைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரியான சம பொருளாதார முறையை பின்பற்றக்கூடிய நாடுகள் ஐரோப்பியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனா. ஓகே. 28 கொஸ்டின். இந்தியாவில் எந்த மாநிலம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின்படி முதல் மாநிலமாக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி கேரளா. ஓகேங்களா. அடுத்து வந்து 29 கொஸ்டின். ஒரு பொருளாதாரத்தில் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டும் நிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அதாவது அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டும் நிலையை என்ன சொல்லுவாங்க, பணம்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பாருங்கள், ஒரு டீ வந்து என்னவா விற்கிது, 15 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிது. ஓகேங்களா. ஓகே. ஒரு பெரிய கடையில் நீங்கள் போய் சாப்பிட்றீங்க ஒரு காஃபி அப்படின்னா 25 ரூபா விற்கிது. ஓகே. இதுக்கு என்ன காரணம், அதிக அளவு பணம் கொடுக்குறோம், ஆனால் குறைந்த அளவு பொருட்களை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பணவீக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. 30 கொஸ்டின். பொது உடைமை ஜனநாயகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றினை சுட்டி காண்பிக்கவும். தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரத்தில் நம்பிக்கையின்மை. அதுதான். ஓகேங்களா. பொது உடைமை ஜனநாயகம் பற்றிய கூற்றுகளை தவறானது இதுதான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரியானது வந்து அந்த ஜனநாயகத்தோட முக்கியமான நோக்கம் வறுமையை ஒழிப்பது, அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அளிப்பது, சமுதாயத்தில் உள்ளவர்கள் செல்வம் வருமானம் இவற்றின் சமமற்ற நிலையினை குறைத்தல். இதெல்லாமே சரியான கூற்றுகள் தான். ஓகே. 31 கொஸ்டின். பணவீக்கத்தை குறைப்பதற்காக கீழ்கண்டவற்றில் எவை பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. எவை பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2, 3. அதுதான். அதாவது தேவை மேலாண்மை நடவடிக்கைகள், அளிப்பு மேலாண்மை நடவடிக்கைகள், வர்த்தக மற்றும் வரி கொள்கைகளை ஒழுங்குபடுத்துதல். இந்த 3 கொள்கைகளுமே வந்து பணவீக்கத்தை குறைப்பதற்காக பரிந்துரை செய்யப்படுகிறது. ஓகே. அடுத்து 32 கொஸ்டின். தனியார் மயமாக்குதல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது அப்படிங்கிறது. கூற்று 1 திறமையினை அதிகரிக்க அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஒருத்தர் தனியார்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய எஃபிஷியன்சி அதிகமாகத்தான் இருக்கும். இரண்டாவது கூற்று அரசின் தலையீட்டை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரியானது தான். அடுத்து வந்து சுதந்திரமாகவும் விரைந்தும் முடிவு எடுப்பதனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அரசு தன் பொறுப்புகளை கை கழுவுவது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. அரசு வந்து தன் பொறுப்புகளை வந்து கை கழுவணும் அப்படின்னு நினச்சி தனியார்கிட்ட கொடுக்கறது இல்லை. ஓகே. அடுத்த 5வது கூற்று போட்டியினை அறிமுகப்படுத்தி தனியார் துறையிற்குரிய பண்புகளை திறமைகளை வளர்க்க அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். இப்போ இந்த 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1, 2, 3, 5 சரியானவை. அதுதான். ஓகே. 33 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1 அதாவது எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் வி.கே. சுமித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரியானது தான். ஓகேங்களா. இந்தியாங்கிறது பல மாநிலங்களோட ஒரு தொகுப்பு. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க, கேரளாவில் மலையாளிகள் வாழ்கிறாங்க, கர்நாடகாவில் கன்னடர்கள் வாழ்கிறாங்க, வடநாட்டில் இந்தி மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட இன மக்கள் வாழ்கிறதுனால வி.கே. சுமித் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓகே. கூற்று 2 இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரியானது தான். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 34 கொஸ்டின். இந்தியாவில் சீரான அடையாளம் காணும் ஆணையம் UIDAI உதய் அப்படிங்கிறது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகே. இந்த UIDAI அப்படின்னு சொல்லக்கூடிய உதய் வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆதார் எண் நம்ம பரவலாக இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதார் எண் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு தான் உதய் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா. இந்த உதய் அப்படிங்கிற அமைப்பு 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எப்பொழுது அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படின்னா ஜூலை 2016. ஜூலை 2016. ஓகேங்களா. ஜூலை 12, 2016 சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெறுது உதய். ஓகே. 35 கொஸ்டின்.
பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான விடையை சரிபார்க்க தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகே, கோத்தாரி அப்படிங்கிறது என்ன? கல்விக்குழு. எப்பொழுது நிறுவப்பட்டது கோத்தாரி கல்விக்குழு? 1964ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகே, ராஜா செல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழு. ஓகேங்களா? நிதிக்குழு 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அப்பொழுது நிதி அமைச்சராக யார் இருக்கிறாரு? மன்மோகன் சிங் அவங்க இருக்கிறாங்க. பிரதமராக பிபி நரசிம்மராவ் அவர் இருக்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் திட்டக்குழுவை வந்து உருவாக்கியவர். எப்பொழுது அப்படின்னா 1950 மார்ச் 15 அப்போ திட்டக்குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திட்டக்குழுவை வந்து நீக்கிட்டு நிதி ஆயோக்கை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சி. ஓகேங்களா? பசுமை புரட்சியை வந்து கொண்டு வந்தவர். ஓகேங்களா? அதாவது கோதுமை, நெல் இதெல்லாமே வந்து புதிய வகைகளை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி செய்தவர் தான் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, 36 கொஸ்டின். 1787 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி என்ன அப்படின்னா நிலவரி. ஓகே, 38 கொஸ்டின். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 7.5% இருக்கும். ஓகே, 38 கொஸ்டின். மனித வள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன அப்படின்னா அதாவது ஆப்ஷன் பி பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். ஓகேங்களா? ஒருத்தர் சாதாரண ஒரு பணி நிலையில் இருக்கிறார் அப்படின்னா அவர் உயர்ந்த பணிக்கு போகிறது தான் பணி மேம்பாட்டு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, 39 கொஸ்டின். இந்திய பொருளாதார ஆய்வு அறிக்கை 2018-19 படி இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கிய ஊக்கியாக இருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி முதலீடு. ஓகேங்களா? இந்தியாவுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஊக்கியாக காரணியாக இருப்பது என்ன அப்படின்னா அந்நிய முதலீடுகள் தான். ஓகே, 40 கொஸ்டின். இந்திய அரசாங்கம் 2022ஆம் ஆண்டிற்குள் யாருடைய வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கத்தான் 2 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு வந்து குறிக்கோள் கொண்டிருக்கு. ஓகேங்களா? இந்த விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு பல்வேறுபட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. பிஎம் கிசான், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், குளிர்பதன கிடங்கு திட்டம், இந்த மாதிரியான எண்ணற்ற திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்து 41 கொஸ்டின். எந்த துறை நமது தேசிய வருவாயில் பெரும் பகுதியை அளிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி சேவைத்துறை தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம் நாட்டோட முக்கியமான வருவாயில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது சேவைத்துறை தான். ஓகே, 42 கொஸ்டின். கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தனியார் மற்றும் பொதுத்துறை இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். இதுவுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் மேலே பார்த்தோம். ஓகே, 43 கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இந்தியாவின் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள். ஓகேங்களா? அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்களோட அந்த வருமானத்தை கணக்கிடுவதன் மூலமாக இந்தியாவோட தேசிய வருமானத்தை கணக்கிடலாம். இது வந்து ஒரு சிக்கல் இல்லாத ஒன்று. ஓகே, அடுத்து வந்து 44 கொஸ்டின். 2015-16ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் தலாவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி டேஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி 1,43,547. இந்த தலாவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனிநபரோட வருமானம் தான். ஒவ்வொரு தனிநபரோட வருமானம் தமிழ்நாட்டில் 2015-16 இருக்கக்கூடிய ஒரு தனிநபரோட வருமானம் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 1,43,547. ஓகே, 45 கொஸ்டின். குளோபஸ் கண்டுபிடிப்பு குறியீடு 2017 இந்தியா எந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 60வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, 46 கொஸ்டின். பொருளாதார தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது
தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருளாதார தாராளமயமாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் தடைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தாராளமயமாக்குதல் அப்படிங்கிற கொள்கை. ஓகே, 47 கொஸ்டின். இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாதகமான வணிக நிலை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 48 கொஸ்டின். தவறான கூற்றை கண்டுபிடிக்க பாலின வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னா சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, மற்ற 3மே சரியானது. பெண்ணின் தலா வருமானம், பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம், பயந்து வந்த பெண்களின் எழுத்தறிவு, இதெல்லாமே சரியானது தான். ஓகே, 48 கொஸ்டின். அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும், அறிவியலில் தீயும், அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் என்பது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி க்ரௌதர் அவர் தான். ஓகே, 50 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது 4, 3, 1, 2 அதுதான். ஓகேங்களா? அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட்டு. ஓகே, மூலதன பண்டங்கள் என்ன வரும் அப்படின்னா இயந்திரங்கள். ஓகே, நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது மகிழுந்து, கார், நம்மளாம் அதிகமாக நுகர்வு, அதனால் வந்து அது நுகர்வு பண்டங்களில் வந்துடும். இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் இந்த டாப்பிக்கில். ஒன்றுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 61 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.